ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிக்தியா கிச்சன். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கராய் சிக்கன் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு அயன் கடாய் எடுத்திருக்கேன். இதில் முதல்ல வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுக்கு நெய் தான் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 4 to 5 க்ரீன் சில்லி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஃப்ளேவர் வந்து ஆயிலில் இறங்கினா போதும். லாஸ்ட்டாக அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கனு 1 kg நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சால்ட் டு டேஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வருமா சால்ட் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு. இப்போ வந்து இந்த எண்ணெயில் வந்து லைட்டாக நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது அயன் கடாயில் தான் இது பண்ணுவாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி சிக்கன் கடாய். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸில் பண்ணுறது. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன். டொமேட்டோ ஒரு 5 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட 1/2 kg இருக்கும். 1 kg சிக்கனுக்கு ஒரு 1/2 kg டொமேட்டோ இதை மாதிரி 2ஆக கட் பண்ணி நம்ம மேலே வச்சுட்டு இப்படி மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மேலே இருக்க அந்த தோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லேசாக ஏதாவது இடுக்கி மாதிரி வச்சு ஏதோ ஒன்று நீங்கள் வச்சு லேசாக எப்படின்னு தூக்குனாலே வந்துடும் எல்லா ஸ்கின்னுமே. அந்த ஸ்கின் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே நம்ம பீல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நம்ம இடுக்கி வச்சே வந்து நம்ம அதை நசுக்கி விட்டுக்கலாம். நம்ம ஈஸியாக மேஷ் ஆயிரும் நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டோம்னா. இந்த மாதிரி எல்லா டொமேட்டோவுமே நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டொமேட்டோ வந்து நல்லா கிரேவி ஆயிரும். இப்போ வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 5 minutes நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த டொமேட்டோவும் நல்லா வந்து கிரேவி மாதிரி நல்லா வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கறதுக்கு தண்ணியாட்டம் தான் இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். கிரேவி மாதிரி திக்னஸாக வந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 5 minutesக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோன்னா தயிர் ஆட் பண்ண போகிறோம். 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா அப்படி பீட் பண்ணி கலக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து என் பையன் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணுறான். அவனுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் வரல. 1 கப்பு நான் தயிர் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ லைட்டாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கம்மியான மசாலா தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் விட்டதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி விடும். அதுவே நம்ம இதில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணியே நம்ம ஆட் பண்ணவே இல்லை. தயிர்லேருந்து டொமேட்டோலேருந்து வர தண்ணியிலேருந்து சிக்கன் குக் ஆகும். பெப்பர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஜீரா பவுட்ரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொரியாண்டர் பவுட்ரு 1/2 டீஸ்பூன். இவ்வளோ தான் மசாலா. இதில் வந்து க்ரீன் சில்லியே கிடையாது. நமக்கு அந்த தக்காளியிலேருந்து வர கலர் தான். அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுட்ரு கிடையாது. தக்காளியிலேருந்து வர கலர் தான். அந்த க்ரீன் சில்லி வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ பெப்பர் காரம் அவ்வளோதான் நமக்கு இதில் காரமே. இப்போ இதை வந்து மறுபடியும் இப்போ லிக்விட் ஆகிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes நம்ம கலர்னோம்னா மறுபடியும் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலரி நம்ம இறக்கிற வேண்டியது தான். ரொம்ப சூடான சிக்கன் கராய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வின்டருக்கு சூப்பராக இருக்கும். ரோட்டி, நான், பரோட்டா அந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டி ஐட்டம்ஸ் கூட வந்து பயங்கரமாக நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி சிக்கன் கராய். இப்போ கார்னிஷ்காக கொரியாண்டர் போட்டிருக்கேன். இதில் வந்து ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் போடுவாங்க. இஞ்சியை வந்து நல்லா நீட்டமாக கட் பண்ணி போடுவாங்க. அதை வந்து நான் போட்டேன்னா கண்டிப்பாக எடுத்து வெளியே வச்சுருவோம். எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ லன்ச் டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்போ சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இது கிரேவி பயங்கரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரொட்டி வந்து செஞ்சுருக்கேன். மேத்தி கீரை போட்டு, அதாவது வெந்தயக்கீரை போட்டு ரொட்டி பண்ணியிருக்கேன்.
இந்த ரொட்டிக்கும் சிக்கனுக்கும் பார்த்திங்கன்னா மேட்சிங் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸு, ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். தக்காளியும் கேர்டு தான் வந்து இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெசிபி போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு. இன்றைக்கி நம்ம தண்ணியே ஆட் பண்ணவே இல்லை. இந்த தக்காளியிலேருந்து தயிர்லேருந்து வர்றது மட்டும்தான், அதுதான், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ரொம்ப கம்மி மசாலா, சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் கடாய் ரெடி.